Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 3 உருளைக்கிழங்க பிரஷர் குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட தொலியை நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் சோம்பும் நல்லா வெடித்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது கூட இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொட்டேட்டோ அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.